அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ குர்ஆனில் வந்து விஞ்ஞான வரலாற்று முன்னறிவிப்புகளும் திருக்குர்ஆனுங்கிற நம்ம திருக்குர்ஆனில் என்ன வரலாற்று முன்னறிவிப்புகள்லாம் அந்த காலத்தில் உள்ளதை நம்மளுக்கு தெரியாத விஷயத்துகளை பல ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளதை இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் நம்மளுக்கு சொல்லுவோம். ஃபிரௌன் உடல் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அல்லாஹ் வந்து திருக்குர்ஆனில் குறிப்பிடப்படுகிறது. எகிப்து நாட்டு மன்னர் ஃபிரௌன் 2ஆம் ரமேசஸ்ன்னு சொல்லப்படுது. மூசா நபிக்கு எதிராக கலவரங்களை விளைவித்தான். 2வது மூசா நபிக்கு என்னென்ன தொல்லை கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்தான். 2வது இந்த அவன் ஒரு மூசா நபினால தான் அவன் கொல்லப்படுவான். ஒரு ஆண் குழந்தை இப்போ பிறந்து அது மூலியமாக தான் கொல்லப்படுவாங்கிறத ஆருட மூலம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பிறந்த குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளை ஃபுல்லாக வெட்டி கொண்டான். அவ்வளோ ஒரு கொடூரன். அவன் வந்து இறுதியில் அவனும் அவனுடைய போர் வீரர்களும் செங்கடலில் துரத்திக்கிட்டு வர்றாங்க. மூசா நபி அவங்க கொம்புகளோட செங்கடலில் அவன் மூழ்கிட்டான். 1224 கிமு கிறிஸ்து பிறகு. அவர்கள் பற்றிய லிவிலிய வேதத்தில் வேறு எப்படி சொல்லுது. ஆனால் வந்து தண்ணீர் திரும்ப வந்த ரதங்களையும் குதிரைகளையும் அவர்களுக்கு பிறகு சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த ஃபிரௌனும் அவனோட இராணுவம் அனைத்தையும் நம்ம மூழ்கடிக்கப்பட்டோம். ஒருவர்னு கூட மீதி இருக்கப்பலன்னு அதில் சொல்லுது. ஆனால் அந்த உடலை நாங்கள் கடைசி வரைக்கும் பாதுகாப்போங்கிறத குர்ஆனில் தான் தெளிவாக சொல்லுது. இன்னும் அந்த எகிப்தில் உள்ள அந்த மியூசியத்தில் கெய்ரோன்னு இன்னும் உன் உடலை, அது நம்ம குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது, உன் உடலை மட்டும் நாம் காப்பாற்றுவோம், உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை தரும் சான்றாக விளங்கும் பொருட்டு. ஆயினும் மக்களில் பெரும்பாலும் தன் சான்றுகளை அலட்சியப்படுத்துவர்களாகவே இருக்கின்றார். எத்தனையோ சான்றுகள் அல்லாஹ் சொல்கிறான். ஜம்சம் தண்ணியே ஒரு சான்று. இன்னும் எத்தனை குர்ஆனே ஒரு அற்புதம். குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பழைய விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு விஞ்ஞான ரீதியாக புது விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இனி வரப்போகிற விஷயங்கள் எல்லாமே குர்ஆன் வந்து நமக்கு ஒரு பொக்கிஷன்தான். அதில் வந்து இன்றைக்கும் இப்போ அந்த கெய்ரோங்கிற அந்த மியூசியத்தில் இன்னமும் பாதுகாக்க அருங்காட்சியகத்தில் இன்னும் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ 3000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ளது இன்னும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்படுது. இதை திருக்குர்ஆனில் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை திருக்குர்ஆனில் சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு அற்புதங்களும் அதில் மலிஞ்சு கிடக்குது. நம்ம தான் அதை வந்து பெற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் அது தினமும் ஓதி அதுபடி நம்ம வாழ்க்கை வரலாம் எப்படி நடக்கணுங்கிறதையும் சொல்லித்தருது. அதுபடி வாழ நமக்கு அல்லாஹ்